ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லு. பெட்டிக்குள்ளே போனோம் பாய், இங்கே வந்துட்டேன். ஸோ vlog வந்து நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு அதிசயம் நடக்க போகுது. என்னென்னா வந்து என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்து என் வீட்டில் வந்து டீ போட்டு தர போகிறா. அது எல்லாரும் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே வந்ததுலேருந்து, ஆக்சுவலாக கல்யாணம் ஆனதுலேருந்து கைஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டீ போட போகிறீங்க. உண்மையாக தான் கைஸ், இதுதான் உண்மை. ஆக்சுவலாக நடக்கிறது என்னன்னா, எங்கள் அம்மா கையில் தான் நான் டீ குடிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். என் பொண்டாட்டி கையில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்க போகிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் காப்பாற்றணும் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்து அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா வந்துட்டாங்க, வெளியே போன மம்மி வந்ததுனால வந்து என் ஒய்ஃபோட வேலை குறைஞ்சிச்சு. இன்னைக்கு என் ஒய்ஃப் நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். என் ஒய்ஃப் டீ போடாதான் எங்கள் அம்மா டீ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் டீ போடுறது சொல்றேன். டீ போட்டா நல்லா இருக்கும். என் பொண்டாட்டி டீ போட்டா, எங்க அம்மா டீ போட்டா மட்டும்தான் நல்லா இருக்கும் கைஸ். எங்க அம்மா டீயை பாருங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு, அப்படியே செம்மையா. ஐயோமா இல்லம்மா இப்படி பண்றேன், இப்படிலாம் பேசவே கூடாது. ஓகே ஓகே கைஸ், நான் டீ குடிச்சிட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்றேன் உங்களுக்கு. எல்லாம் என்ன ரெடி ஆகிட்டு இருக்க போல இருக்கு கோயிலுக்கு? அந்த லேட் ஆனது யார் காரணம் சொல்லு. நீ தானே டீ போடுறேன்னு சொல்லி ஒரு அரப்பரை பண்ணீங்க கீழே போயிட்டு. சொல்லுங்க மேடம். உங்களுக்கு டீ போட்டு தரணும்னு நினைச்சேன் பாத்தீங்களா? ஐயோ எனக்கு சாரிம்மா, நாலுலேருந்து நீ தாம்மா போட்டு தரணும். டீ தான் சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் சொன்னேன். சரியா? செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த வீடியோ எங்க மாமியார் பாப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க அப்புறமா அடிச்சுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அவங்க டீ தான் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, அது ஒரு படத்தில் ஒரு காமெடி வருமே, என்ன காமெடி அது? அங்கே போய் ஒரு குத்து குத்துனாங்க, இங்கே வந்து ஒரு குத்து குத்துனாங்க, அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், சேம். அதுதான் எல்லாரோட ஹஸ்பண்ட் வாழ்க்கையில நடக்குது. யூ நோ தட். எல்லார் ஒய்ஃபும் தெரியும். ஹஸ்பண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சினாரியோ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் கீழே. ஓகே, டே 5 கிளம்பியாச்சு கோயிலுக்கு. ஆமாம், நான் வந்து கோயிலுக்கு போகும்போது எனக்கு கண்ணாடி வளையல் கொடுத்தாங்க, அதை வந்து இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு இந்த அவுட்ஃபிட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கு செல்லம், மேட்சிங்காக இருக்கு வளையலும் ட்ரெஸ்ஸும். என்கிட்ட சல்வார் வந்து ரொம்ப கம்மி தான், ஏதோ இது தேடி தேடி எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக தான் வந்தோம் கோவிலுக்கு. பார்த்தா வந்து அம்மன் பார்க்குறதுக்கு வந்து லைனே வந்து இல்லை. எல்லோரும் வந்து இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தா தட்டு வந்து இன்னும் கொடுத்து முடிக்கல, ஆரத்தி எடுத்து முடிக்கல. அதனால எல்லோரும் அவங்கவுங்க தட்டு வாங்குறதுக்காக அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் பார்த்ததுலேயே என்னோடய ஃபேவரட் வந்து இந்த சிவன் போட்டு தட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வேலு, விளக்கு, தாமரைப்பூ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து சந்தான லக்ஷ்மி அலங்காரம் தான் பண்ணியிருந்தாங்க. அஷ்டலக்ஷ்மிகளில் இருக்கிற 8 தெய்வங்களில் இவங்களும் ஒரு தெய்வம். சந்தானம்னானே குழந்தைன்னு பொருள். இந்த அம்மனை நம்ம வழிபட்டு வரதுனால நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வம் வந்து குறையின்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பொன்னியம்மனுக்குமே இதே அலங்காரம் தான். கையில் குட்டி பாப்பா வச்சு சூப்பராக இருந்தாங்க. இன்றைக்கும் வந்து பரதநாட்டியம் தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்களை சூப்பர் க்யூட்டாக வந்து ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்லேயே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கிளம்புனோமே. பிரசாதம் லைன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்க போய் லைனில் நின்றுட்டோம். அப்போ பார்த்தா தான் என்னோடய ஃபேவரட் புளிசாதம் தான் இன்றைக்கி பிரசாதமே. பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எவ்வளோ ஹாப்பினா பார்த்த சந்தோஷத்தில் அங்கேயே வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். இவர் வந்து என்னை கலாய்ச்சிட்டு இருந்தார். அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. ஒரு வழியாக கோயிலுக்கு போய் வந்தாச்சு. ஆமாம், இப்போ வந்து சாம்பார் வாங்க போகிறாரு. ஆமாம், இந்த வேலைக்கு மட்டும்தான் எங்களை அனுப்புவாங்க வெளில. மற்றபடி கோயிலுக்கு மட்டும்தான் இவங்க வருவாங்க. சாம்பார் வாங்கிறது, ரசம் வாங்கிறதுக்குலாம் நான் தான் போனோம். ஆமாம், குடும்ப தலைவர் ஆகிட்டா போய் தான் ஆகணும். இதோட இந்த நவராத்திரி டே 5 vlog வந்து முடியுது. நாளைக்கு வந்து டே 6 வீடியோவில் உங்களை கண்டிப்பாக பார்க்குறோம். Until then, bye from Jack. ஆமாம், நாளைக்கு எங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். எங்கள் சேனலில் டெய்லியுமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க எங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து டெய்லியும் வந்து பாருங்கள். எங்கள் வீடியோக்கு எப்படி வந்து உங்களோட
ஆதரவு தரீங்களோ அதே மாதிரி எங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகே, அப்போ தான் வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் என்கரேஜ் ஆகிட்டு நிறைய வீடியோஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, பாய். டேக் கேர். குட் நைட்.